ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமா சேனல். இது விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி எடுத்த விலாகுங்க. அன்றைக்கி ஈவினிங் ஆயிடுச்சு சாமி கும்பிட அப்படிங்கிறதுனால எங்களால் அன்றைக்கி அப்லோட் பண்ண முடியல. அதனால தாங்க இன்றைக்கி அப்லோட் பண்ணுறோம். அன்றைக்கி சாமி கும்பிட 6 மணி ஆகிடுச்சு. நம்ம வீட்டில் எப்போவுமே விநாயகர் சதுர்த்தி 6 மணிக்கு தாங்க கும்பிடுவோம். நம்ம கிருஷ்ண ஜெயந்தியில் எப்படி ஈவினிங் போல் கும்பிட்றோமோ அதே மாதிரி தாங்க நம்ம விநாயகர் சதுர்த்தியும் 6 மணிக்கு கும்பிடுவோம். நம்ம வீட்டு விநாயகரை நல்லா சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. அவருக்கு அருகம்புல் மாலை, எருக மாலை எல்லாமே போட்டு 9 வகையான பூவெல்லாம் போட்டு அவருக்கு சந்தனத்தால், குங்குமத்தால், பன்னீர், பால், தயிர் எல்லாம் அப்படின்னு 5 வகையான அபிஷேகம் பண்ணி அவரை சந்தனத்தால் அலங்காரம் பண்ணி 9 வகையான பூ போட்டு 9 வகையான பழம் வச்சு அவரை புது ட்ரெஸ் போட்டு நல்லபடியாக வீட்டுக்கு அழைச்சாச்சுங்க. எங்கள் வீட்டு விநாயகரை நாங்கள் நல்லபடியாக அழைச்சாச்சுங்க. வெளியே பூஜையெல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் தீபார்த்தனை காமிச்சிட்டு உள்ளே போய் பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக சுண்டல், கொழுக்கட்டை, வடை, பாயாசம், வாழைக்காய் பொரியல், சாம்பார், சாதம் இதெல்லாமே செஞ்சு தாங்க சாமி கும்பிட்டோம். ஒரு சிலவங்க விநாயகர் சதுர்த்தி கும்பிட்டு அன்றைக்கே விநாயகரை தண்ணியில் கரைச்சிருவாங்க. இல்லை ஒரு சிலவங்க 3ஆம் நாள் கரைப்பாங்க, ஒரு சிலவங்க 5ஆம் நாள் கரைப்பாங்க. நாங்கள் 5ஆவது நாள் தாங்க விநாயகரை தண்ணியில் கரைப்போம். விநாயகர் சதுர்த்தினாலே ஸ்பெஷல் தாங்க. நம்ம வீட்டு தெருவிலலாம் விநாயகர் வைப்பாங்க. அங்கெல்லாம் போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாகவும் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் இருக்குங்க. எங்கள் வீட்டு விநாயகர் சதுர்த்தி நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுங்க. உங்கள் வீட்டில் விநாயகர் சதுர்த்தி நீங்கள் எப்படி கும்பிட்டீங்க, என்னென்னலாம் செஞ்சு சாமி கும்பிட்டீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.